சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் அசோசியேஷன் மேடம் இருந்துட்டு நீ ரோகிணியை ஏற்றுக்கிறேன்னு நீங்கள் சொல்லுங்கள், இப்போவே நான் போலீஸ் கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லாட்டி மருமகளை அடித்த குற்றத்துக்காகவும் எனக்கு லஞ்சம் கொடுத்த குற்றத்துக்காகவும் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன 10 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததான் ரவி இருந்துட்டு என் அம்மா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, விட்டுருங்க மேடம். ரோகிணி அண்ணி பண்ணது அந்த அளவுக்கு எங்கள் குடும்பத்தை ரொம்பவே பாதிக்கப்பட்டுருச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க ரொம்ப நல்லவங்களாம் கிடையாது. அவங்களுக்கு தேவைன்னா அவங்க எந்த லெவலுக்கு வேணாலையும் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் ஒரு ஸ்ருதியும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, அது ஒரு விஷயம் இல்லை. ஆனால் அந்த பொண்ணு மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? நெக்ஸ்ட் கல்யாணம் பண்ணுறதுல எந்த ஒரு தப்பு இருக்குன்னு நான் சொல்லலை. ஆனால் அவங்க முறைப்படி அதை சொல்லியிருக்கணும். அவங்களுடைய விருப்பத்தை அவங்க கேட்டிருக்கணும். அவங்களோட சுயநலத்துக்காக ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அவங்க ஏமாத்திருக்காங்க. அதுக்கு என்ன தண்டனை நீங்கள் வாங்கி கொடுக்க போகிறீங்க? என் அம்மா லஞ்சம் கொடுக்க பார்த்தாங்க, அது எல்லாமே ஓகே தான். ஆனால் அவங்க இந்த அளவுக்கு ரோகிணி அணியை வெறுக்கிறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ரவி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.